எங்கள் வீட்டில் எப்படின்னா, நான் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் நான் யூஸ்வலாக ஷாப்பிங் போகிறது. அதில் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியாக தான் நான் வாங்குவேன். சில நேரத்தில் வாங்கவே மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்கும், யாராவது கொடுத்தது இருக்கும், இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன் நான். அதாவது நான் செய்கிறத ஒருத்தர் செய்யலைன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதில் தான் என் பிள்ளைங்களோட எனக்கு சண்டையே வரும். நான் சொல்லுவேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரெஸ் பண்ணலன்னா என்ன தான் தப்பா நினைக்கிறாங்களே தவிர உங்களை தப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகப்பனுக்கு உங்களை நல்லா வச்சா தான் அவர் நல்ல தகப்பன்றது உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஒடுங்கி போய் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போய் இருந்து ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் என்னையா அவங்க கர்த்தர் நல்லவர், உன்னை இப்படி வச்சுக்கிட்டு என்னமோ கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? உலகத்தான் நம்மளை காரி துப்பிட்டு போவான். அதுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். அவர் யார் என்பது என் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படத்தான் செய்யும். என் தகப்பன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, தகப்பன் தன் பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். அவர் என் ஜனம், நான் உங்கள் தேவனன்னு சொல்லும் போதே அவ்வளோ செய்வார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோசித்து பாருங்கள், நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமாய் அவர் செய்யணும். ஏன்னா இப்போ நாங்கள் அவர் ஜனம், அவர் எங்கள் தேவன் மட்டுமல்ல, இப்போ நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவர் எங்களுடைய தகப்பன்.